ஒரு கட்சிக்கு தலைவராக வந்தால் இப்படி தான் நடக்கும். அதுக்கு மேலே எங்கள் ட்ராமெல்லாம் இவ்வளோ காமெடி கிடையாதுங்க. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தா அந்த சிரிப்பு சேனல் பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிறது பார்த்து குழந்தைங்கள்லாம் கைத்தட்டுது. இந்த குரங்காட்டி சொன்னோன்னே ஏய் ராமா குட்டிக்கரணம் போடுறானோன்னு குழந்தைங்க கைத்தட்டுற மாதிரி அண்ணாமலை சவுக்கால் அடிச்சோன்னே அப்படி கைத்தட்டுதுங்க. ஸோ இனிமேல் குழந்தைகள் ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அண்ணாமலைக்கு. அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்களாகி 18 வயசுக்கு அப்புறம் அண்ணாமலை ஒரு வேளை அரசியலில் இருந்தால் அரசியலில் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அது வரைக்கும் மாதம் 1 கோடி 1.5 கோடி செலவழித்தாலும் ஒன்றும் நடக்காது. இனிமேல் செருப்பும் போட்டுக்க முடியாது. என் ஃப்ரெண்டு கூட காலையிலேருந்து செருப்பு போட்டுக்கல. என்னடான்னு கேட்டால் அந்த வாரம் இறந்து போச்சு அப்படின்னா. அந்த மாதிரி தான் இந்த ஆள் சொல்கிறது எதையுமே நிறைவேற்ற மாட்டார். தமிழ்நாடு முழுக்க 10,000 கோடினார் கிடையாது. பாம்பு அடித்த 60 மீட்டிங் போடுவேன்னாரு கிடையாது. இதுக்கு போராட்டம் அதுக்கு போராட்டம், ஒன்றுத்துக்கு ஒரு போராட்டம் கிடையாது. சும்மா கூட 10 பேரை வச்சுக்கிட்டு யாரை ஏமாத்துறாங்கன்னு தெரியல. கேட்டால் ரெய்டு வந்துடுச்சாமே உங்கள் உறவுக்காரங்களுக்குன்னா எனக்கு எல்லோரும் தான் உறவுக்காரங்க. இது ஒரு பதிலா? அப்போ நீ நேர்மையானவனா துப்பு கட்டவனா? அவர் யார் இவர் யார் அப்படின்னா இது ஒரு அரசியலா? அப்போ நீ ஒழுக்கம் இல்லாதவங்க தானே ஆறுது இதில். நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக யார்கிட்டையும் போய் ஓட்டே கேட்க வேண்டாம். அவன் ஃபுல் ஸ்வீப்பில் வந்துடுவாங்க. 40 எங்களுது தான். திமுக அத்தனை ஓடுன்னு கத்திட்டு 40 சீட்டையும் விட்டு அதில் கிட்டத்தட்ட 12 இடம் டெபாசிட்டு போய் கூட வாய் குறையலை. நாங்கள் இத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம், நாங்கள் இத்தனை மார்க்கு தான் வாங்கியிருக்கோம். ஏன் உட்கார வேண்டியது தானே பார்லிமெண்ட்டில்? நான் கொஞ்சம் குறைச்சலாக தான் வாங்கியிருக்கோம், தரையில் உட்காந்துக்கிறேன், அரை எம்பி கொடுங்க அப்படின்னு. ஏதாவது சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு கட்சி வளர்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது. முதல்ல கட்சிக்கு தேவை ஒழுக்கம். 269 கிரிமினலுக்கு மேலே வச்சுக்கிட்டு ஃபைனான்ஸ் கம்பெனி ஊரில் இருக்கிறவங்களாம் ஏமாத்துறவனுக்கெல்லாம் பதவியை கொடுத்துக்கிட்டு அவங்க எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு